வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, அதாவது கல்யாண வீட்டில் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே மோர் குழம்பு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு நான் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வச்சு பண்ணியிருக்கிறேன். சில பேர் அதை தடியங்கான்னு சொல்லுவாங்க. இது செய்த நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், இல்லை வத்தல், ஊறுகாய் இதோட வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுள்ள துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்காக்கும் நம்மளோட குழம்பை. இப்போ இதுக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன இந்த இஞ்சி சைஸ் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கினது இல்லாட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இது சீரகம் சேர்த்துருக்கிறேன். இதையும் இதிலையே போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி ரெடி பண்ணால் போதுமான அளவு. இப்போ இந்த பூசணிக்காயை பார்த்தீங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு மேலே வேத பகுதியில் ஒரு மாதிரி நார் இருக்கும். அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காவை வச்சு எப்படி மோர் குழம்பு செய்யணும், வடையை வச்சு மோர் குழம்பு செய்கிறதும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பூசணிக்காக வேக வைக்கணும். அதுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காவையும் இதில் போட்டுட்டு நல்லா வெந்து தண்ணி சுண்டி வரணும். நம்ம பூசணிக்காவை வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குழம்புல சேர்க்கணும். பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா வேகிறப்ப தண்ணி விடும். நல்லா ஹை தீயில வேக வச்சிங்கன்னா தண்ணியும் நமக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாது. தண்ணியும் நல்லா சுண்டிடும். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு காயோட சத்துக்கள் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு இருப்பு சட்டியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், பொடியாக இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய வெட்டுறணும். இப்போ நம்ம வேக வச்ச பூசணிக்காயை அப்படியே போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் அலம்பி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து கொஞ்ச நேரம் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமும் போட்டு நல்லா வதக்கணும். அப்படின்னா நம்ம இஞ்சி மிளகாவோட பச்சை வாசனெலாம் போய் நம்ம இப்போ போட்டிருக்க தண்ணியும் கொஞ்சம் குழப்பு போய் கொஞ்சம் திக்காகும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி 3 கப் அளவுள்ள புளிக்காத தயிராக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தயிர், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதை அடித்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் குழம்புக்கு. இதை போட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதுமான அளவு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிரை இதில் சேர்த்துக்கலாம். தயிர் இந்த திக்னஸ்ல தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக்கினா தனி களி மாதிரி ஆயிடும் நம்ம குழம்பு. இதை கிளறி போட்டுட்டு இப்போ ஒரே ஒரு கொதி தான் வரணும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்ம மோர் குழம்பு நீத்துக்கிட்டு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்காது. அதை ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துல கொதி வந்துடும். கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியதான். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட மோர் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் ஹோட்டலில், கல்யாண வீட்டிலலாம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். செய்யறதும் ரொம்ப சுலபம், டேஸ்ட்டு ரொம்ப அதிகம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.